நம்ம சினிமாவுல பாக்குற மாதிரி பறக்கும் கார்கள், நம்மளோட எல்லா வேலையும் செய்யற ரோபோக்கள் இதையெல்லாம் கொஞ்சம் மறந்துடுங்க. நாம சந்திக்கப் போற உண்மையான எதிர்காலம் ரொம்பவே வித்தியாசமா இருக்க போகுது. அது நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. ஆமாங்க. பறக்கிற கார்களோ ரோபோ வேலைக்காரங்களோ வரப்போறதில்ல. உண்மையான மாற்றம் நமக்கு கண்ணுக்கு தெரியாம நமக்குள்ள நம்மை சுத்தி ரொம்ப மெதுவா நடந்துட்டு இருக்கு. இது எந்த ஒரு பெரிய ஆரவாரத்தோடவும் வரல. ரொம்ப அமைதியா, நம்மள பல பேர் இதை உணர்வதற்குள்ளேயே இது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறிடும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். நல்ல படிப்பு, அப்புறம் ஒரு நிலையான வேலை, சேமிப்பு, இப்படி நாம ரொம்ப காலமா நம்பிட்டு இருந்த பழைய வழிகள் இனிமே வேலைக்கு ஆகாது. ஆட்டத்தோட விதிகளே மொத்தமா மாறிடுச்சு. முதல் மற்றும் மிக முக்கியமான மாற்றம் இதுதான். நாம ரொம்ப மதிப்புமிக்கதுன்னு நினைக்கிற நம்ம திறமைகளுக்கு இப்போ ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஆட்டோமேஷன் மற்றும் ஏஐ மாதிரி விஷயங்கள் வெறும் வேலைகளை மட்டும் மாத்தல, மொத்த கரியர் பாதையுமே மாத்தி அமைக்குது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியா மேனேஜர்னு ஒரு வேலையே கிடையாது. ஆனா இன்னைக்கு அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற பல வேலைகள் நாளைக்கு இருக்காது. அதனால ஒரே ஒரு திறமைய மட்டும் நம்பி இருக்கிறது இனிமே புத்திசாலித்தனம் இல்ல. முன்னாடியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொழில்ல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தா போதும், அதுதான் பாதுகாப்பு. ஒரு டாக்டர், ஒரு என்ஜினியர். ஆனா இப்போ எவ்ளோ வேகமா புது விஷயங்களை கத்துக்கிட்டு உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிறீங்க என்பதுதான் உண்மையான பாதுகாப்பு. ஆக உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத விட எவ்வளவு வேகமா புதுசா கத்துக்க முடியும் என்பதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்தா இருக்க போகுது. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். நாம இப்போ ஒரு தகவல் யுகத்துல வாழ்றோம். ஆனா இங்க உண்மையான பற்றாக்குறை தகவலுக்கு இல்ல, நம்மளோட கவனத்துக்கு தான். நம்ம சுத்தி கணக்கு வழக்கே இல்லாத அளவுக்கு தகவல் கொட்டி கிடக்குது. ஆனா ஒரு விஷயத்துல முழுசா கவனம் செலுத்துற நம்ம திறமை இருக்கே, அது ரொம்ப குறைஞ்சு போச்சு. இதுதான் இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய சவால். நம்ம கவனத்துக்காக ஒவ்வொரு நொடியும் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. உங்க கவனத்தை நீங்க கட்டுப்படுத்தலைன்னா உங்களை எப்பவும் கவனச்சிதறலோட வச்சிருக்க வடிவமைக்கப்பட்ட அல்கோரிதம்கள் உங்களை கட்டுப்படுத்தும். சிம்பிளா சொல்லணும்னா, வெற்றி புத்திசாலிகளுக்கல்ல, கவனம் சிதறாதவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. இப்படி கவனச்சிதறல்கள் நிறைஞ்ச உலகத்துல நம்ம வாழ்க்கையோட பாரம்பரிய கட்டமைப்பே இப்போ உடைய ஆரம்பிச்சிருக்கு. படிப்பு, வேலை, ஓய்வு, இப்படி நம்ம பழகி போன அந்த நேர்கோட்டு பயணம் இனிமே கிடையாது. ஆமா, இந்த நேர்கோட்டு பாதை இனிமே இல்ல. மக்கள் பலுமுறை தொழில்களை மாத்துவாங்க. படிப்புங்கிறது ஒரு போதும் முடியாத ஒரு செயலா மாறும். ஓய்வு காலங்கிற ஒரு விஷயமே நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி இல்லாம போகலாம். இந்த புது உலகத்துல உங்க ஆன்லைன் இருப்பு தான் உங்க நிஜ உலக வாய்ப்புகளை தீர்மானிக்கும். உங்க பேரு, உங்க செல்வாக்கு, உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள்னு எல்லாமே உங்க டிஜிட்டல் அடையாளத்தை சார்ந்ததா இருக்கும். டெக்னாலஜி கணக்கு போடுறது, டேட்டாவை அனலைஸ் பண்றது மாதிரி தர்க்க ரீதியான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும்போது மெஷினால செய்ய முடியாத நம்ம மனித திறன்கள் தான் ரொம்ப மதிப்புமிக்கதா மாறும். உணர்ச்சிசார் நுண்ணறிவு, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அது வெறும் ஒரு சாஃப்ட் ஸ்கில் கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகும்போது உடஞ்சு போகாம அதுலேருந்து கத்துக்கிட்ட அடுத்த கட்டத்துக்கு போறீங்களே, அதுதான் அந்த திறன். மன அழுத்தத்தையும் நிச்சயமற்ற தன்மையும் கையாள்ற இந்த திறன் எதிர்காலத்துல உயிர் வாழ்றதுக்கான ஒரு அத்தியாவசிய திறனா இருக்கும். பச்சாதாபம், அதாவது மத்தவங்களோட உணர்வை புரிஞ்சிக்கிறது, புதுசா ஒன்ன உருவாக்குறது, அர்த்தமுள்ள உறவுகளை உண்டாக்குறது, இதையெல்லாம் எந்த மெஷினாலையும் செய்யவே முடியாது. இதுதான் நம்மள தனித்துவமாக்குது. இதுதான் நம்மளோட மிகப்பெரிய பலம். இது எவ்வளவு அழகா விளக்குது பாருங்க. எதிர்காலத்தை சந்திக்க டெக்னாலஜி அறிவை விட மனரீதியான பலம் ரொம்ப முக்கியம். இப்போ கடைசி மற்றும் ரொம்பவே முரண்பாடான விதிக்கு வருவோம். எதிர்காலம் நம்பவே முடியாத அளவுக்கு வசதியா இருக்கும். ஆனா அந்த வசதிதான் நம்மளோட மிகப்பெரிய எதிரியா இருக்க போகுது. எல்லாமே சுலபமா உடனுக்குடனே கிடைக்கும்போது நம்ம யோசிக்கிற திறன், பிரச்சனைகளை தீர்க்கிற ஆற்றல், தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது, இது எல்லாமே மழுங்கிடும். கொஞ்சம் அசௌகரியம்தான் நம்மள வலிமையாக்கும், நம்மள தயார்படுத்தும். ஆக இந்த வசதியான உலகத்துல யாரு வேணும்னே கஷ்டமான சவால்களை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கதான் எதிர்காலத்துக்கு ரொம்பவே தயாரா இருப்பாங்க. எதிர்காலம் ஒரு அழிவு சக்தி மட்டுமல்ல, அது ஒரு வெளிச்சம் போட்டு காட்டும் சக்தி. யார் தயாரா இருக்காங்க, யார் இல்லன்னு அது தெளிவா காட்டிடும். அதனால நாம கேட்க வேண்டிய கேள்வி எதிர்காலம் எப்படி இருக்கும்னு இல்ல, அது ஒரு பிரயோஜனம் இல்லாத கேள்வி. உண்மையான கேள்வி இதுதான். அந்த எதிர்காலம் வரும்போது நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பீங்க? உங்ககிட்ட என்ன திறமைகள் இருக்கும்? உங்க மனநிலை எப்படி இருக்கும்?
இத பத்தி தான் நீங்க யோசிக்கணும். இந்த அலசல் உங்களை யோசிக்க வச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. எதிர்காலத்தோட எந்த அம்சம் உங்களை ரொம்ப கவலைப்பட வைக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வரப்போற மாற்றங்களுக்கு தயாராக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதிர்காலம் யாருக்காகவும் காத்திருக்காது, நீங்களும் காத்திருக்காதுங்க.